இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம்? நீ சப்பாத்திடா. காசே கொண்டு வர மாட்டேன்னா. ஓ அப்படியா? சரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உனக்கு. சரி யார் ஸ்கேல்றது? எனக்கு என்ன செஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி என்ன ஸ்கேல் எடுத்து வச்சிருக்கு? அதான் நிறைய எடுத்துக்கலாம். ஆமா நேற்று அங்கே யார் உட்காந்தா? நான் தான் உட்கார்ந்தேன். அப்ப நான் இங்கே நான் உட்கார்ந்தேன். என்னைக்குமே நீ தானே சண்டை போட்டே இருக்க. நானு ஆமா நீ சைடு சண்டை போட்டதே இல்ல. ஓகேடா. இன்னொருத்தர் வள்ளிமலை ராஜா பெருந்தலைவர். ரெண்டு பேருமே ரொம்ப தைரியசாலிங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய ஈகோ. நான் தான் பெரியவன்னு ரொம்ப தலகணமா இருப்பாங்க. வேந்தன் தன்னோட கப்பல் படையை பத்தி பெருமையா பேசினா, பெருந்தலைவர் தன்னுடைய யானைப்படையை பத்தி வீரம் பேசுவார். சின்ன சின்ன விஷயத்திலையும் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள்லாம் இந்த ராஜாக்களோட ஈகோவால எப்ப வேணும்னா ஒரு போர் வந்துடுமோன்னு பயப்படுவாங்க. இந்த நெட்வொர்க்ல 2 கம்ப்யூட்டர் ஒரே பேர்ல இருந்தா எப்படி வேலை செய்யாதோ அப்படித்தான் இவங்க எப்பவுமே மோதிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தடவை 2 ராஜ்யத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு பழைய கோயிலை சரி செய்யணும்னு பேச்சு வந்துச்சு. 2 ராஜாக்களும் நான் தான் செலவு செய்வேன், என் பேர் தான் வரணும்னு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாரும் விட்டு கொடுக்கல. கடைசியில என்ன ஆச்சுன்னா, கோயில்ல சரி செய்யற வேலையே அப்படியே நின்று போச்சு. அவங்க ஈகோங்கிற அனுமதி கிடைக்காம அந்த கோயிலோட ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போச்சு. அப்பதான் ஒரு பெரிய புயல் வந்துச்சு. பராமரிக்காததால அந்த கோயில் கோபுரத்தோட உச்சத்துல இருந்த கலசம் உடைஞ்சு விழுந்துச்சு. புயல் 2 நாட்டிலையும் பெரிய சேதத்தை உண்டு பண்ணிடுச்சு. இந்த அழிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 2 ராஜாக்களும் உண்மையே புரிஞ்சு. அவங்க ஈகோங்கிற வைரஸ்னால அவங்களுக்கே எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆகிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வேந்தன் பெருந்தலைவர் பார்த்து, நண்பரே, இந்த வீண் அகம்பாவம் நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு. நம்ம மக்களின் சந்தோஷத்தையே நம்ம அழிச்சிட்டோம். பெருந்தலைவர் கண்ணீர் மல்க, ஆமாம் வேந்தரே, இந்த ஈகோ ஒரு விஷம் மாதிரி. இனி ஒரு நாளும் இந்த அகங்காரம் நம்மளை ஆள விட மாட்டோம். அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் ஈகோவை விட்டுட்டு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ராஜ்யத்தை நல்லா நடத்தினாங்க.